ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடியில் எப்படி 2 நிமிஷத்தில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது கூகுளில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டர் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போது லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆதார் நம்பர் கூட எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. இப்போது கீழே அப்படியே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் லிங்க் பண்ணதுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வெரிஃபை அண்ட் லாகின் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அப்படியே செல்ஃபுன்னு இருக்கிறது கொடுக்காதீங்க, அதர் எலக்டார்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எபிக் நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். அந்த நம்பரில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே ஓகேன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். உங்கள் ஸ்டேட்டு, நம்பரு, உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேம் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு இருக்கும், அந்த ஓகேவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன், அதை நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேர், எபிக் நம்பர்லாம் காமிக்கும். அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் செல்ஃப்னு இருக்கா, அதை டிக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் அதில் எந்த ஃபோன் நம்பர் தர போகிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இந்த பேஜ் தான் வருவீங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே கீழே இது பண்ணிகிட்டே வாங்க. டிக்ளரேஷனில் ப்ளேஸ் கொடுத்துருங்க, நீங்கள் என்ன ஊரோ அதை கொடுத்துருங்க. கீழே கேப்சா இருக்கா, அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய நம்பர் வந்திருக்கும். தேங்க்யூ.